வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கிரக சேர்க்கைகள் வரிசையில சூரியன் சனி சேர்க்கை. இன்னைக்கு கொஞ்சம் அப்டேஷன் பண்ணி இன்னும் அதுல இருக்கிற சூட்சமங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசை. அதனாலதான் சொல்றேன். சூரியன் நிர்வாக திறமை உடையது. 9 கோள்கள்ல சூரியன் தான் தலைவன். சூரியன் அப்படின்னா இந்த உலகம் இயங்குவதற்கு முக்கிய பொறுப்பானவர். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி சூரியன். சிம்ம ராசிக்கு அதிபதி. அவர் மேச ராசியில உச்சமடைகிறவர். சூரியனாலே நிர்வாகம், மேனேஜர், குலதெய்வம், அதே போல வீடு, ப்ராப்பர்ட்டி, கட்டிய வீடு. ஏன்னா சூரிய குடும்பம் தானே சொல்றோம். நல்லா கட்டிய வீடு, வீட்டுல தான் நல்லா குடும்பமா வசிப்போம். அப்ப கட்டிய வீடு அப்படின்னா சூரியன். கண்ணாடி, கண், தலைமுடி. தலைமுடி உதிர் சூரியன் லக்னத்திலே இருக்கிறவங்களுக்குலாம். அப்ப சூரியனை இப்படி எல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம். அப்ப சூரியன் ஒளி, கண் ஒளி. நம்ம பார்க்கிற பார்வையில இருக்கிற ஒளி, தேஜஸ். முகத்தை பார்த்தாலே தேஜஸா இருக்கு. வள்ளலார் இவங்கெல்லாம் சூரியனோட ஆளுமை கொண்டவங்க தான். வள்ளலார் எல்லாம் ஏன்னா ஜோதி ஆயிட்டார் இல்லையா? அப்ப வள்ளலார் எல்லாம் சூரியனுடைய ஆளுமை. நடராஜ பெருமான் திருவண்ணாமலை மேச ராசியில உச்சங்கிறதுனால மேச ராசி, சிம்மம் இதெல்லாமே சூரியனுடைய ஆளுமை. நட்சத்திரங்கள்ல கார்த்திகை, அது ஒரு நெருப்பு. உத்திரம், உத்திராடம் இதெல்லாமே நெருப்பு ராசியிலேயே இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். அதே போல இந்த சூரியன் சனியோட சேரும்போது எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா சூரியன் ஆக்சுவலா ஒரு ஒளி கிரகம், ரொம்ப ஸ்பீடு கிரகம், ஒரு தலைமை கிரகம், ஒரு தந்தை கிரகம், திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் கிரகம். இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டே போலாம் சூரியனை. இவரு சனியோட சேரும்போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம உங்க ஜாதக ரீதியா நீங்க அனுபவத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனியோட சேரும்போது முதல்ல அந்த ஜாதகர் தனிமை விரும்பியா இருக்காரு. என்ன ஆளை விட்டுருப்பா, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தனிமை விரும்பியா இருக்காரு அந்த ஜாதகர். அவருக்கு தெற்கு தென்மேற்கு மூலையில குடியிருக்கிற வாய்ப்பு கிடைக்குது மேக்சிமம். இவங்க தந்தை சூரியன் தான் அப்பா, சனினா எளிமை. இவங்க தந்தையார் ரொம்ப எளிமையா இருப்பார். இவங்க மாமனாரும் ரொம்ப எளிமையா இருப்பார். அப்ப சூரியனோட சனி சேரும் போது அதே மாதிரி இவங்களுக்கு உயர் அதிகாரிகளால என்னைக்குமே டார்ச்சர், டென்ஷன், ப்ரொமோஷன் தடை, மன நிம்மதியின்மை, போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க பப்ளிக்ல அப்படின்னா, இவங்க வேலை செஞ்சாங்கன்னா இவங்க உயர் அதிகாரிகள் தான் இவங்களுக்கு எதிரி. வேற வழியே இல்லை. நீங்க அவங்க கிட்ட அனுசரிச்சு போய் தான் ஆகணும் இந்த கிரக சேர்க்கை இருந்தா. அதே போல சூரியன் அப்படின்னாலே புகழ், சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி, சூரியனாலே வெளிச்சம். இது போய் சனிங்கிற மந்த கிரகத்தை தொடும்போது உங்களுக்கு வளர்ச்சி, புகழ், உங்க வாழ்க்கையில கிடைக்கிற வெளிச்சம், அந்தஸ்து, உயர்வு எல்லாமே தாமதமாகும். எல்லாமே போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இந்த சூரியன் தான் எலும்பு, சனினா உடையிறது. அப்ப சனி சூரியன் சேர்ந்தா எலும்பு முறிவுகள் ஏற்படும், பிராக்சர் ஆகிறது. இது மாதிரி எல்லாம் நீங்க கவனம். இந்த சனி சூரியனோட சுக்கிரன் சேர்ந்தா உள்ள பிளேட் வச்சிருவாங்க. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் கிரகங்களால் தான் ஏற்படுதுங்கிறது இதெல்லாம் ஆதாரம். சூரியன்னா வெளிச்சம், சனின்னா மந்தம். அப்ப பார்வையில வெளிச்சம் குறைவா இருக்கும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் எரியறது, கண்ணாடி போடுறது, கண்ணுல மாற்றம், மாறுகண் மாதிரி இருக்கிறது, கண் சேஞ்ச் மாதிரி, அப்படி பார்வைகள் குறைபாடா இருக்கிறது. இதெல்லாம் சூரியன் சனினால்தான் வருது. சனினாலே பூர்வீகம், கர்மா. சூரியன் அப்பா பூர்வீகத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பாரு. பூர்வீகத்துல இருந்தா அவங்க தந்தைய வளர்ச்சி அடைய மாட்டார். பூர்வீக சொத்து என்னைக்கு இவங்க கைவிட்டு போகுதோ அன்னைக்கு இவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. பூர்வீக சொத்து இருக்குன்னு என்னைக்கு காலரை தூக்கிட்டு இருக்கிறாங்களோ அன்னைக்கு கர்மா கூடவே டிராவல் ஆகும். கர்மா ரொம்ப ஒரு அதிகமா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி அந்த கர்மாவை அடுத்த லெவல கொண்டு போறது இந்த சூரியன் சனியோட வேலை. உங்க ஜாதகத்துல சூரியன் சனி சேர்ந்திருக்கலாம், சூரியன் சனி பார்த்துக்கலாம், சூரியன் சனி நட்சத்திரத்துல இருக்கலாம், சூரியனுக்கு சனி திரிகோணத்துல இருக்கலாம். இதெல்லாமே பொருந்தும். இது பார்வை சேர்ந்திருக்கிறதுக்கு முதல் தர இதுன்னு சொல்ல, அதாவது யோகம் இல்ல, முதல் தரமான விஷயம். சேர்ந்திருந்தா பார்த்துக்கிட்டா 75 மார்க்கு, திரிகோணத்துல இருந்தா 50 மார்க்கு, நட்சத்திர சாரத்துல இருந்தா ஒரு 25 மார்க்கு நம்ம கொடுக்கலாம். அப்ப சூரியன் சனி, சூரியன்னா குலதெய்வம், சனின்னா தாமதம். அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தாமதமா நடக்குதுன்னு ஃபீல் பண்ணலாம். இல்ல குலதெய்வம் போகிற விடாம பண்ணலாம். இல்ல போயிட்டு வந்தா ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம். சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு மேலதிகாரிகள், சனினா மாற்று மதம், மாற்று மொழி,
உங்களுக்கு மேலதிகாரிகள் பாருங்க வேற மதமோ வேற மொழியிலிருந்தோ உங்களுக்கு அமைவார்கள். வணிகம் செய்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டுகளா கிடைப்பாங்க. வணிகம் செய்கின்ற நண்பர்கள் ஃப்ரெண்டுகளா கிடைப்பாங்க. அதே போல சூரியன்னா புத்திரர்கள், சனினா தாமதம். அப்புறம் புத்திர தாமதம் ஏற்படும். குழந்தை லேட்டு, குழந்தை 1 வருஷம் கழிச்சு பிறந்தது, இல்ல வயிற்றுலயே ஒரு குழந்தை இறந்துருச்சு, குழந்தை லேட்டா தான் கிடைச்சது. இவங்க காவல் தெய்வ வழிபாட ரொம்ப விரும்பி கும்பிடுறாங்க. குலதெய்வ வழிபாட ரொம்ப நேசிக்கிறாங்க. காவல் தெய்வத்தை ரொம்ப அதிகமா விரும்பி, காவல் தெய்வத்துக்கு என்ன முறையான அந்த சம்பிரதாயங்கள் செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப ஆத்மார்த்தமா கும்பிடுறதுக்கு இவங்க மனசு தோணும். அதே போல சூரியன்னா இயற்கை வழிபாடு. சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, விளக்கேற்றி வச்சு கும்பிடுவாங்க. கல், மரம் இதெல்லாம் எங்க சாமியை வச்சு வழிபட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் போய் இவங்களுக்கு கும்பிடுறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். சூரியன் தான் ஆன்மா. அப்ப ஆன்மானா யாரு? சித்தர்கள். அப்ப சித்தர்கள் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பழமையான 18 சித்தர்களை நேசிப்பாங்க. இவங்களுக்கு பழமை ரொம்ப பிடிக்கும். ராஜாக்கள் கால கட்டிடங்கள், ராஜாக்கள் கட்டிய கோயில்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சூரியன் சனியை தொடும்போது இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆனாலும் சூரியன் சனி அப்படிங்கிறது தனிமை விரும்பி, என்னை தனியா விட்டுருங்க, விரக்தி மனப்பான்மை, மன அழுத்தம், போராட்டம் இருக்கும். ஒரு 10 நாள்ல இவங்க ஒரு நாள் சந்தோஷமா பேசினா பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். மற்றவங்க இவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இவங்க கூட அந்யுன்யமா ஒன்று வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபார்மாலிட்டிஸ் தெரியாது. இவங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் தெரியாதுன்னு என்ன, வந்தா வாங்கன்னு சொன்னாதான் நான் பாசமா இருக்கேனா, போயிட்டு வரேன்னு சொன்னாதான் போயிட்டு வரதா அர்த்தமா, சாப்பிடுன்னு சொன்னாதான் அவங்க சாப்பிடுவாங்களா, இதெல்லாம் இவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த அந்த ஒரு போலியா இல்லை, ஒரு நடிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோமே. சூரியன் சனியை தொட்டா அவங்க அப்பாவும் அப்படித்தான் இருப்பாரு, இவங்க மாமனாரும் அப்படித்தான் இருப்பாரு, ஜாதகரும் அப்படித்தான் இருப்பாரு. வேற வழி இல்லை. அப்போ நான் இப்படிதான் இருப்பேன், இஷ்டம் இருந்தா பழகு, இல்லைன்னா போ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவங்க கிட்ட இருக்கும். சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தாலே காலபைரவர் வழிபாடு, சிவன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இவங்க வாழ்க்கையில பெரிய உயரமும் ஒரு வளர்ச்சியும் கிடைச்சு ஒரு முன்னேற்றத்தை தொடுவாங்க. ஆனா இந்த காம்பினேஷன் ஒரு போராட்டமான காம்பினேஷன் தான். இதுக்கு கொஞ்சம் இறை வழிபாடு நிறைய எடுத்துக்கங்க. குறிப்பா தேய்பிரை அஷ்டமி, பிரதோஷ வழிபாடு நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக வருஷத்துல ஒரு தடவையாவது இவங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. திருக்கொள்ளிக்காடு வழிபாடு இவங்க வாழ்க்கையில பெரிய உயரத்தையும் அந்தஸ்தையும் காரிய தாமதத்தை நீக்கி சகல செல்வாக்கையும் கொடுத்து ரொம்ப பெரிய அளவுல உயர்த்திடும். திருக்கொள்ளிக்காடு திருத்துறைப்பூண்டி பக்கத்துல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.